மணமகள் பெயர் பிரேமலதா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 33 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி, சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா +2 வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான் அப்படிங்கிறதுனால குடும்ப செலவுக்காக இன்றைக்கி இவங்க வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இவங்க வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு மாதம் 16,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சு வந்து முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்க எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆயிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு குழந்தை வந்துட்டு கம்பல்சரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய சொந்த ஊர்னு பார்த்துட்டிங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் காரியமங்கலம் தாலுக்கா ஜிண்டாஅள்ளி நகரில் வந்துட்டு வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா பேர் ராமசாமி, அம்மா பேர் பூஜான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளோட கூட பிறந்தவங்க வந்துட்டு ஒரே ஒரு தம்பி மட்டும்தான் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தும் போதே இவங்க அம்மா வீடு வந்துட்டு இவங்களுக்கு போட்ட 25 பவுன் நகையும் 3 லட்ச ரூபாய் பணமும் கையில் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்.